என்னப்பா என்னாச்சு? என்னண்ணே என்ன ஆட்டால பார்த்துருக்க? என்ன சொன்னாங்க? என்னன்னு தெரியலடா, ஒரு மாதிரி இருக்கு. என்னமோ என்ன வருதா? நம்மளும் தான் நாயா உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். கடையிலாம இருக்க முடியாதா? ஆனால் உள்ள கிடக்க மாத்தா ஒத்த பொம்பளையா உழைச்சு சம்பாதிச்சு சேர்த்து ஒத்த ரூபாடு கடையிலாம காடு வீட்டு பிடிச்சதுக்கண்டா எப்படி கஷ்டப்பட்டப்பா. உனக்கு தெரியாத செல்வம். அப்படி ஆத்தா ஒரு நேரம் மாத்த பையன் நம்ம கிழமை முதல்ல பெரிய மாதிரி நேரம் அப்ப நம்ம வீட்டில் கஞ்சி காய்ச்சி கூட வச்சு தலையில சுமந்துட்டு உன்னை வளர்த்து வச்சுக்கிட்டு நெருப்பு ஏற்றிக்கிட்டு ஒரு கையில் உப்பு பிடிச்சிக்கிட்டு 2 பஸ் மாதிரி மதுரைக்கு போய் கிழவனை பார்த்து கஞ்சி ஊற்றி குடிச்சிட்டு இருக்கு ஒரு ரூபாய் பொறுக்கி ஆயிட்ட கொடுத்து பண்ணு பாடு கொடுத்துட்டு திரும்ப பஸ்ஸே வந்தா நாளா கூட ஒரு பொண்ணு கையில் பிள்ளை வச்சுட்டு ஆட்டோ ஒரு ரூபாய் எடுத்தாலும் மதுரை எவ்வளோ மாட்ட மாட்டேன். நான் மாத்த என்ன தெரியுமா? அங்கே பக்கத்து கடை போய் என்ன இருக்கிற பாத்திரம் கிளாஸ் கழுவி வைக்கிறேன், எனக்கு பஸ்ஸுக்கு 1 ரூபாயும் என் பிள்ளைக்கு ஒரு பண்ணு தெரியாது கேட்டாடா. ஆனா அது கிடக்காரு ஏதா இதெல்லாம் எடுத்து திட்ட சொல்லிட்டாரு சொல்லி கூட பப்பு கிளத்து காலி போட்டு 10 ரூபாய் ஊருக்கு கூட்டி போறான். ஊருக்கு வந்து வராதமா உப்புளியாட்டி நீ பார்க்க சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு நல்ல சமக்க போயிட்டான். நாளைக்கு செலவுக்கு வரும் டாக்டர் சொன்னால அதிகமாக சமசங்களுக்கு வர நரம்பு வியாதிட்டு அதான் பார்த்தா இருக்கு கஷ்டப்பட்டால் இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டவங்க கலக்கு சீவி இல்லையா? ஆட்டை கையில் கூடாது வாழ்ந்து காட்டு அம்பு தாயாக்கும் நம்மளை கட்டவங்க எப்போ வந்தாங்க எப்போ வந்தாங்க நேற்று வந்து விட அவனுக்கு மாத்தா பத்தி என்ன வாங்கிட்டோம். ஆனா நம்ம எப்படி ஆத்தா ரெண்டாவது பார்த்து காசை புதப்ப ஆரம்பிச்சோம். சாக போறீங்க நாளைக்கு நேரம் அது இருக்கு போலியோடு கிடைக்கிறப்ப நெஞ்சு வதக்க வதக்கிறது என்னடா வருது. நடுவில் ஒரு இலக்கை போட்டுக்கிட்டா மூத்தவருக்கு எப்படி கஷ்டப்பட்டு சொல்ல மாட்டானா? எப்ப எது நடக்க முடியாது தெரியும். இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அவசரோட இருக்கக்கூடாது. போய் சேர்ந்து மூத்த நீ எங்களுக்கு தைரியத்தில் நீ ஏன்